ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நீங்கள் வீட்டில் பயன்படுத்தப்படும் உங்களுடைய பிஎஸ்என்எலுடைய ஒய்ஃபை மற்றும் லேண்ட் ஃபோனுடைய பில் பேமெண்ட்டை உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைனில் எப்படி பே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பில் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும். இதே மாதிரி பாப்பப் மெசேஜ். அந்த மெசேஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் கேட்க, நீங்கள் ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தா பார்த்தீங்கன்னு சொன்னால் நேராக அதனுடைய ஹோம் பேஜுக்குள்ளால் போவோம். அது இந்த மாதிரி தான் இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதிலே மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய நேம் மேலே கொடுத்துருப்பாங்க டாப்பில். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்முடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, லேண்ட் ஃபோன் நம்பர். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு டியூ டேட்டு கொடுத்துருப்பாங்க, எந்த டேட்டுக்குள்ளே பே பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்லிங் பீரியடு, அந்த மாதம் எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அந்த டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் பில் அமௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே நமக்கு எவ்வளோ அமௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க 706. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் டு பேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் நமக்கு பேமெண்ட் பேஜுக்குள்ளால் போகும். பார்த்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, கேஷ் கார்டு எதுவும் பயன்படுத்தி நீங்கள் அதோட அமௌண்ட்டை பில் பே பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா யூபிஐ பயன்படுத்தி பில் பே பண்ணுறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பீம் யூபிஐ அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா பார்த்தீங்கன்னா அதில் கீழே நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க. நான் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ ஃபார் பேமெண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் என்னுடைய அந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டேன். கீழே கிளிக் கண்டினியூ ஃபார் பேமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் பேமெண்ட் பேஜுக்குள்ளால் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய யூபிஐ ஐடி அதில் டைப் பண்ணிவிட்டு கீழே மேக் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய யூபிஐ ஐடியை டைப் பண்ணிவிட்டேன். கீழே மேக் பேமெண்ட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். மேக் பேமெண்ட் கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸ் கேட்டோம். ப்ராசஸ் காட்டின அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். மேலே கொடுத்துருப்பாங்க சக்ஸஸ் யுவர் பேமெண்ட்னு சொல்லிட்டு அதனுடைய அமௌண்ட்டு டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணிடுறோம், நம்மளுடைய மொபைல் நம்பர், எவ்வளோ எந்த நேரம் நம்ம பே பண்ணியிருக்கோம், அதனுடைய டீட்டெயில்ஸ், ட்ரான்சாக்ஷன் ஐடி எல்லா டீட்டெயில்ஸும் அதில் ஷோ ஆகும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிரிண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லைன்னு சொன்னால் சேவ் அஸ் பிடிஎஃப், இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பிடிஎஃப்லேயே அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்பிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்.